வழக்கம்போல் தைலாபுர தோட்டம் அதில் வசிக்கின்ற நான் பாசத்தோடு வரவேற்கின்றேன். இந்த நிர்வாகக்குழு கூட்டம் என்னுடைய தலைமையிலே சிறப்பாக நடைபெற்றது. 1-2 பேரை தவிர அவர்கள் முக்கியமான வேலை இருப்பதனாலே வர முடியவில்லை. அந்த வகையில் இதில் முக்கிய முடிவுகளை நாங்கள் இந்த நிர்வாகக்குழு அலசி ஆராய்ந்து முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறோம். அதை ஊடகங்கள் நீங்கள் அதை அப்படியே வெளிப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்தவாறும் நீதிமன்ற தீர்ப்பின்படியும் அன்புமணி பாமக தலைவர் என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது. அடிப்படை உறுப்பினர் ஆக அவர் இருக்க முடியாது என்று செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாகக்குழு 3 குழுக்களும் சொல்லிய பிறகும் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்று சொல்லித் திரிகிறார். இது நீதிமன்ற அவமதிப்பு செயலாகும். அதை ஊடகங்களாகிய நீங்கள் அவர் சொல்லுவதை வெளியிடக்கூடாது என்று, நான் தான் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நான் தான் என்று சொல்லித் தெரிவதை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது என்று, ஊடகங்கள் வெளிப்படுத்தக்கூடாது என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். டெல்லி நீதிமன்ற தீர்ப்பின்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னம், கொடி, பெயர் இதை அன்புமணி உபயோகப்படுத்தக்கூடாது. அப்படி உபயோகப்படுத்தினால் அது நீதிமன்ற அவமதிப்பு செயலாகும். அதே மாதிரி ஊடகங்களும் நீங்கள் அவர் சொல்லுவதை, கட்சியினுடைய தலைவர் என்று சொல்லுவதை நீங்கள் அப்படியே போடுகிறீர்கள். அதுவும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இனி அப்படி செய்ய வேண்டாம் என்று உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் கூட்டணி முடிவை விரைந்து அறிவிக்க வேண்டும் என்று இந்த நிர்வாகக்குழுவில் கேட்டுக்கொண்டார்கள். ஏனென்றால் எனக்கு அந்த அதிகாரத்தை சேலத்தில் நடந்த பொதுக்குழு கொடுத்திருப்பதாலே அது பற்றியும் நாங்கள் கூட்டணி பற்றி நாங்கள் விரிவாக இந்த நிர்வாகக்குழுவிலே பேசினோம். சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை உங்களுக்கு அறிவிப்போம்.